வணக்கம். ஆரோக்கிய அடுக்கலையில் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அது உருகின அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம எப்போதும் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயே சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பிரியாணி மசாலாலாம் சேர்த்துடலாம். 2-3 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, நட்சத்திர சோம்பு 2-3, கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கல்பாசி சேர்த்தா தான் அந்த பிரியாணியோட ஸ்மெல் நல்லா வரும். கொஞ்சம் கல்பாசி, ஏலக்காய் 2, அப்புறம் கிராம்பு 2. அடுத்து வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் வதக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்கிறதுனால முதல்ல சேர்த்துக்கலாம். 2-3 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு கீரி வச்சுருந்த 2 பச்சை மிளகா, வெட்டி வச்சுருக்க கேரட், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பின்னாடி 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் வெட்டி வச்சிருந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கின பிறகு 15 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன். அதனால் 1 கப் தேங்காய் பால், 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்துக்கோங்க. இப்போது மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் வற்றி போயிருக்கும். அதுக்கப்புறம் தோசை பேனோ தோசை கல்லோ அடுப்பில் வச்சு அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுருங்க. இது மாதிரி ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மெதுவாக கலந்து விடுங்க, இல்லைனா அரிசி உடைஞ்சு போயிடும். இது மாதிரி தோசைக்கல் வச்சு நம்ம தம் போடுறப்போ பிரியாணி குழஞ்சு போயிடாது. அதே மாதிரி பாத்திரத்தில் அடி பிடிக்கவும் பிடிக்காது. இப்போது ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே உதிரி உதிரியாக காய்கறி பிரியாணி பரிமாறுறதுக்கு தயார்.